ஐயா சீறி கொண்டு வர இது நீங்க வாங்கி விற்கிறதா இல்லாட்டி உங்களோட தோட்டத்தில் என்ன உண்டா தோட்டத்தில் இருந்தா ரைட். இப்போ என்ன விலை போகுது? அப்போ இது நார்மல் குழிகள் இது ஒரு லைனில் நிற்கிறோம் பாருங்க. தங்களுடைய வாழை குழிகள் எல்லாம் வந்து வச்சுருந்துட்டு அப்படியே லைனில் வந்து நிற்கிறோம். எங்கே போகுது? 30 ரூபா கொடியாம போகுது. கொடியாவது கொண்டு வரீங்களா? ரைட். இங்கே வாங்கி அங்கே கொண்டு வரீங்க என்ன? ரைட்டு. எவ்வளோ கிழமை செய்யுங்கள்ல இது தொழில் கோயிலுக்கா? ரைட்டு. ஐயாலாம் இப்போ தான் சைக்கிள் எல்லாம் கட்டிக்கிட்டு வந்துக்கிறவாங்க ஐயா. இங்கே வரங்க பைக்கில் ஒரே பைக்கில் வந்து 4 உங்களுக்கு கட்டுப்படி பண்ணால் நீங்கள் கொடுப்பீங்கண்ணே. ரைட்டு. நீங்கள் கொடுக்கத்தான் மேடம் என்ன ஐயா? எங்கேருந்து வாரியல்? எங்கேருந்து வாரியல்? திருவண்ணாமலை. இந்த ஒரு கிலோ மட்டும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்க 31 கிலோ இருக்குது. எத்தனை கிலோ தாரை கழிக்கிறது? 3 கிலோ. இது பாருங்க நல்ல இதர குலை நல்ல பெரிய குலை கொண்டு வந்துருக்குற ஐயா. வாழைக்குலை வெட்டின்னு வரணும். எத்தனை மணி கிளம்புறது? 4-5 மணிக்கு. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீர்வேலி வாழைக்குலை சந்தைக்கு தான் இன்றைக்கு நான் வந்துருக்கிறேன். இன்றைக்கு என்ன மாதிரி இங்கே வாழைக்குலைகள் வந்து என்னென்ன விலைகளுக்கு வந்து விற்கிறாங்க, எப்படி வந்து இந்த தோட்டத்தில் இருந்து வாழைக்குலை வந்து வியாபாரி மாதிரி வந்து சைக்கிளில் கொண்டு வருவாங்க, பைக்கில் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதை விட அதிகமான ஆட்கள் வந்து கோயிலுக்கு எல்லாம் தேவைன்னு சொல்லி சொன்னால் பெரிய வாகனங்கள்ல எல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து அதிகமான அந்த பழங்களை வந்து வாங்கிட்டு போவாங்க. நீர்வேலி சந்தைக்கு வந்து நிறைய நாளாக வரணும்னு சொல்லி இன்றைக்கு தான் வந்து 7 மணி ஆகுது. இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறோம். அதிகாலையில் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. என்ன மாதிரி இந்த வாழைக்குலையெல்லாம் கொண்டு வராங்க, விற்கிறாங்க, என்ன மாதிரி இந்த விலை நிறுவனங்கள் சந்தை வந்து எப்படி இருக்குது என்ற மாதிரியாக வந்து நேரடி காட்சியை வந்து உங்களுக்கு வந்து தர போகிறேன். யாராவது சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி தொடர்ச்சியாக நல்ல வித்தியாசமான காவலிகள் வருமென்றதை மாதிரி சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து இந்த வெளிப்பகுதியில் வந்து இப்போ நிற்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய பகுதி எல்லாருக்குமே தெரியும். பிரதான வீதி பருத்துறை வீதியில் வந்து நிற்கிறோம். இப்போ இந்த இடத்துல நான் நீர்வேலி இந்த வாழைக்குலை சந்தைக்கு முன்பாக நிற்கிறோம். இதை பாருங்கள், இதில் வாகனங்கள் எல்லாம் வந்து வாழைக்குலைகள் எல்லாமே வந்து ஏற்றி கொண்டு இருக்கு. அதெல்லாம் வாங்கி ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு வியாபாரி மட்டும் ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. இதில் பாருங்கள் வரிசையாக இவ்வளோ வாகனங்கள்லாம் நிற்கிதுன்னு சொல்லி இதுதான் இந்த சந்தை பகுதி. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் இந்த வட்டாவில் எல்லாம் வாழைக்குலைகள் எல்லாம் வந்து கொண்டு வைக்கணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு வாழைக்குலைகளையும் வாங்கி ஏற்றினோம். ஐயா என்ன வாங்கிட்டு போறீங்களா? ஐயா வந்து கொண்டு போயிருக்கார். ஆனால் விற்கலாம் போச்சு. இப்போ கொண்டு போயிடணும். இது எங்கே போகுது? 30 ரூபா கொடியாம போகுது. கொடியாவது கொண்டு வரீங்களா? ரைட். இங்கே வாங்கி அங்கே கொண்டு வரீங்க என்ன? ரைட்டு. எவ்வளோ கிழமை செய்யுங்கள்ல இது தொழில் கோயிலுக்கா? ரைட். ஓகே கோயில் தான் வைக்க. சரி ரைட். இங்கே வாழைக்குலை என்ன நீர்வேலி தானே? இஞ்சாம இருக்குது. சரி ஓகே. கோயிலுக்கு கொண்டு போய் நான் பாருங்க. இந்த மலிவா வளமையோட வியாபாரி புலி மாவட்ட வியாபாரி நிலவாடியா வளமையோட 150 ரூபா வளமைஞ்ச 30 ரூபா. ஆமா பாருங்க இவ்வளோ பேர் வந்து போயினோம்ட்டு ஆட்டோவிலாம் வந்து போயினோம். இங்கே பாருங்க நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்படியே இவ்வளோ வாழைக்குலைகள் கொண்டு வந்து வச்சுக்காங்கன்னு பாருங்க. நேரடி காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த வாழைக்குலைகள்லாம் வந்து எப்படி விற்கிறாங்க இந்த மாதிரி என்றதை வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். ஏழை வியாபாரி மேலே வந்து நிற்கணும். இங்கே பாருங்க இவ்வளோ வாழைக்குலை அப்படி வரிசையாக வந்து அடுக்கி வச்சுக்காங்க பாருங்க. அந்த பார்க்கவே அந்த காட்சி வந்து நல்லா இருக்குது. இப்படி பாருங்க எவ்வளோ போய் நிற்கிறாங்கன்னு. நீங்கள் ஐயாலாம் இப்போ தான் சைக்கிள் எல்லாம் கட்டிக்கிட்டு வந்துக்கிறவாங்க ஐயா. இங்கே பாருங்க பைக்கில் ஒரே பைக்கில் வந்து 4 வாழைக்குள்ளான்னு ஆடி வந்துருக்கு. எல்லாம் அவங்களுடைய தோட்டங்கள்லேருந்து கட்டி வந்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் விற்கிறது வச்சுருக்கீங்களா? ரைட்டு. என்னண்டு இது நீங்கள் வாங்கி விற்கிறதா இல்லாட்டி உங்களோட தோட்டத்தில் என்ன உண்டா? தோட்டத்தில் இருந்தா ரைட்டு. இப்போ என்ன விலை போகுது? அப்போ இது நார்மல் குழிகள் இது ஒரு போகுது. நான் பெரிய குழிகள் 50 ரூபா போகுது. என்ன மலிவா இப்போ வாழைக்குலை? ரைட்டு. நல்ல மலிவாக இருக்கான் பாருங்க. வாழைக்குலை எல்லாம் வந்து சரியான மலிவா. இங்கே பாருங்க என்ன விலை என்ன வந்து குலை என்ன விலை இருக்கும்? கிலோ அப்படி ஏன்டி நீங்கள் விற்கல என்ன? ரைட்டு. எல்லாம் விற்கிறதுக்கு வச்சுக்கணும் வாக்கள். என்ன வந்து இந்த வியாபாரமே வந்து விற்க இல்லையா? வேறுங்க உடம்பு பைக்கில் வருது வாழைக்குலை.
பாருங்கள் இவ்வளோ பேர் அப்படியே லைனில் நிற்கிறோம். அப்படி பாருங்கள் தங்களுடைய வாழைக்குலைகள் எல்லாம் வந்து வச்சுருந்துட்டு அப்படியே லைனில் வந்து நிற்கிறோம். அந்த அவருடைய விலைகளுக்கு வந்து இன்னும் வந்து செட்டால நிற்கிறேன். என்னய்யா என்ன விற்கலையே நான் வந்து கேட்கல என்ன ரைட் இப்போ கடைசியாக இப்போ ஒரு நேரம் வந்து ஒரு விலைக்கு பண்ணுவாங்க என்ன என்ன ஒரு விலைக்கு வந்து கேட்பாங்களா இல்லை நீங்கள் குலக்கணக்கு தான் ரைட்டு இப்போ இது வந்து இந்த விலைக்கு தாங்கன்னு கேட்பாங்களா அப்படியா உங்களுக்கு கட்டுப்படி பண்ணால் நீங்கள் கொடுப்பீங்க என்ன ரைட்டு நீங்கள் கொடுக்க தான் மேடம் என்ன கடைசியில் கொடுத்து தான் போகணும் என்ன எங்கே நீங்கள் எந்த இடம் ரைட் அங்கே நீங்கள் வாடுது இது கூட இவ்வளோ இது ரைட்டு பாருங்க நல்ல பெரிய பெரிய புளியெல்லாம் கிடக்குது என்ன நீங்கள் எந்த இடமா இந்த இடமா நீங்கள் இந்த இடமா ரைட்டு பாருங்க இது பாருங்க அடுக்கடுக்க வந்து ஒன்றுக்கு பாருங்க தோல்ல எல்லாம் சுமந்து கொண்டு ஐயாக்கெல்லாம் சைக்கிளில் கொண்டு வர ஐயா எங்கேருந்து வாரியல் எங்கேருந்து வாரியல் திருவண்ணாமலை இவ்வளோ தூரம் நடந்தது உண்மையாக ஓடிக்கிட்டு வார என்ன சைக்கிள் கெட்டு திறந்தேன் அப்படியே திருவண்ணாமலை விளைக்கிட்டு ஐயாலாம் பாருங்க பாருங்க இந்த வாழைக்குலை ஐயா இந்த சேட்டை பாருங்க அந்த வாழைக்குலை கயறுகள் ஐயா இந்த இடம் திருப்பட்டி தானே ரைட்டு இங்கே பாருங்க ஐயா வெடி எழுமி தோட்டத்துக்கு போய் என்ன வெட்டி கொண்டு வர ஐயா இங்கே பாருங்க அதுதான் விற்கலாம் கிடக்கு ஐயா வந்து பைக்கில் எல்லாம் கொண்டு வர சார்ஜ பைக்கில் மேலே ஒரு அருமையான காட்சி இன்றைக்கு ஒரு அதிகாலையில் வேலைக்கு வந்தது ஒரு காட்சி பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க அப்படியே லைனுக்கு சைக்கிளில் அப்படியே உருட்டி கொண்டு போகிறாங்க பாருங்க நல்ல குளிரண்டா உடனே வேண்டுவாங்க மற்றபடி நோம்பலான குளிர்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் விற்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் பாருங்க இது அந்த உள் போகுது என்னய்யா ஹெல்ப் பண்ணவா பாருங்க இந்த வயசுலையும் அப்படியே அதிகாலையிலேருந்து எழும்பி வந்துக்காங்களே பாருங்க தங்கள் வாழைக்குலைக்கு முன்னால் அப்படி நிற்கிறாங்க அப்படியே வெயிட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன இதில் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன பழங்கள் இதெல்லாம் குட்டி குட்டி பழங்கள் இந்த பிஞ்சு பழங்கள் நல்ல முத்தல் பழங்கள்னு சொல்லி சொன்னால் வேலைக்கே விற்றுருமா அப்படியே தான் உள்பகுதி உள்பகுதி இங்கே வச்சு தான் வந்து இந்த இடத்துல வச்சு நிறுத்து தாருக்கு வந்து கழிப்பாங்க இடத்துல ஒரு 3 கிலோ தாருக்கு கழிப்பாங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் கொடுப்பாங்க இது பாருங்க இந்த வெட்டின தாறுகளை எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஒரு பைக்கில் 4 வாழைக்குலை வச்சு கட்டிங்க ஒன்று ஒன்று அப்படி நிறுத்து ஒரு ஆள் வந்து 3 கிலோ கொண்டாந்து சொல்லிச்சுன்னா வெட்டி நிறுத்து அப்படியே கொடுப்பான் 2 கிலோ 28.5 கிலோ சாரி 28.5 கிலோ இருக்குது பாருங்க இந்த 2 கிலோ ரெண்டு தராசு இருக்குது 2லேயும் வந்து இருப்பாங்க இந்த ஒரு கிலோ மட்டும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்க 31 கிலோ இருக்குது எத்தனை கிலோ தாரை கழிக்கிறது 3 கிலோ எது இருந்தாலும் 3 கிலோ தான் அப்படியே சின்ன ரெண்டா கூட என்ன ரைட்டு இங்கே பாருங்க தான் போகுது இங்கெல்லாம் வாங்கி அப்படியே வாழைக்குலை எல்லாம் வந்து ஒரு வியாபாரி மாதிரி அப்படியே வச்சுப்பினோம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தம்புல ஏற்றுவாங்க வேறு இடங்களுக்கு எல்லாம் வந்து ஏற்றுவாங்க இங்கே பாருங்க அப்படியே குலையை கொண்டு ஐயா இதில் இருந்துட்டேன் இதில் பாருங்க இந்த பைக்கில் வந்து எத்தனை வாழைக்குலை வந்து பாருங்க பாருங்க அடுக்கடுக்காக வந்துகொண்டு இருக்குது ஐயாக்கெல்லாம் சைக்கிளில் கொண்டு வர தொடர்ச்சியாக வந்துகொண்டே இருக்காங்க அதுதான் நல்ல டைம் 7 மணி ஆகுது இந்த டைம்லாம் வந்து நிறைய பேர் வந்துகொண்டு இருக்காங்க இப்போ பாருங்க அதில் வாழைக்குலை வச்சுக்காக நிற்கிறாங்க இதில் வந்து அண்ணா வந்து கேட்குறாரு என்ன விலையான்னு சொல்லி என்ன ஒன்று கேட்குறாரு எவ்வளோ போதுண்ணா கப்பல்
கப்பல் எவ்வளோ போகுது கிலோ 250 ரூபா என்ன ரைட் ரைட் பாருங்க கப்பல் இருக்குது மொந்தன் என்ன செவ்வாழை என்ன கிலோ தான் அப்படியே கிலோவுக்கு ஒரு விலை வைக்க வச்சுக்காங்க அப்படியே கேட்க வந்து ஓகேன்னா கொடுக்குறாங்க கப்பலுக்குள்ளே போகுது பாருங்க கப்பலுக்குள்ளே போகுது ஐயா வந்து உடனே பிடிச்சிட்டார் நல்லா குளியன்னு சொல்லி சொன்னா ஐயா வந்து பிடிச்சிட்டார் விலை வந்து கேட்பணும் கேட்டு ஓகேண்டா கொடுக்கணும் 250 ரூபாய்க்கு பாருங்க வந்த உடனே வித்தாச்சு கப்பல் உடனே போயிடும் பாருங்க ஐயா பைக்கில் காட்டி வந்துங்க வாழைக்குள்ள ஐயா எங்கேருந்து வாரியல் நீங்கள் ஐயா எங்கேருந்து வாரியல் நீங்கள் உப்புலாலேருந்து அங்கேருந்து பாருங்கள் இவ்வளோ வரும் என்ன நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்களா வியாபாரம் செய்யுது ரைட் விற்க போகிறீங்க சரி சரி ஓகே ஓகே பாருங்க ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தெல்லாம் மரியாதை வாங்கல் தொடர்ச்சியாக பாருங்க பைக்கில் அடுக்கடுக்காக பைக்கில் எல்லாம் வந்து கட்டிக்கிட்டு வரணும் நிறைய பேர் இங்கே இருங்க சைக்கிளில் ஐயா சீறி கொண்டு வர ஐயா பாருங்க நல்ல இதர குளம் நல்ல பெரிய குளம் கொண்டு வந்துருக்குற ஐயா 100 ரூபாய்க்கு ஐயா ஒன்றாண்டு போகிறேன் எவ்வளோ போகும் கூட போகும் என்ன 150 ரூபா கிட்ட போகும் என்ன நல்ல பெரிய குளம் என்ன எத்தனை மணி கிளம்புறா இப்போ ஐயா தோட்டத்துக்கு வரேன்டா வாழைக்குள்ள வெட்டின்னு வரேன் எத்தனை மணி கிளம்புறது 4-5 மணிக்கு இந்த வயசுலேயே விளம்பு தான் பண்ணுவேன் என்னென்ன என்ன தோட்டம் செய்றீங்க இப்போ வாழை தோட்டமா இல்லாட்டி என்ன எல்லாம் தோட்டம் எல்லாம் செய்யறது ரைட் ரைட் இப்போ எல்லாம் வித்தாச்சானே எவ்வளோ வித்தனீங்க இப்போ கூட ஒரு கிலோ எத்தனை கூட கொண்டு வந்தீங்க 1 கிலோ கொண்டு வந்தது சரி 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 ஐயா 760 ரூபா நம்ம பரவாயில்லண்ணே என்ன அவ்வளோ பரவாயில்லண்ணே இப்போ விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் வாழைக்குள்ள என்ன விலை என்ன சரியான குறைவாக இருக்கு என்ன இதில் ஓகே அதுலேயும் போய் விலை குறைவா என்ன ரைட் 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 சரி ஓகே ஓகே கூட வாங்கணும் அதனால பம்பில் காய்க்கலாங்க அந்த லைன் தானே என்ன ஏற்றி முடியல போடக்கா கோயிலுக்கு வாராங்களே இல்லையோ ரைட் ரைட் அண்ணாக்க கோயிலுக்கு ஏற்றின்னு இருக்கணும் இன்னும் ஏற்றி முடியல பொங்கலாக காய்ச்சதுக்கு சைக்கிளில் வர 2 வாழைக்குள்ள அடிக்கணும் கவனம் பாருங்க வாழைக்குள்ள வந்து வெளியெல்லாம் காய்ச்சி வந்துருக்காங்க அதில் இந்த ஐயா என்னக்குள்ள இதை வந்து நீ விலை கேட்பாங்க கேட்டு ஓகேன்னு சொல்லிச்சுன்னா அதில் வாங்குவாங்க ஐம்பது ரூபா சொல்கிற ஐயா இதில் வந்து விலை வைக்கணும் ஐயா கதலிக்குள்ள ஒன்று நல்ல கொஞ்சம் பெரிய குள்ள 50 ரூபா சொல்கிறாங்க இது என்ன வித்தாச்சு எவ்வளோக்குல வித்தாச்சு எவ்வளோ வித்தாச்சு 65 ரூபா எங்கேருந்து வாரியல் ரைட் ரைட் என்ன எவ்வளோ கொண்டு வந்தீங்க கதலி எவ்வளோ போகுது கிலோவோ ரைட் ரைட் ஓகே பாருங்க நிறைய பேருடைய வாழைக்குலைகள் எல்லாம் வந்து இன்னும் கொடுக்காமலே வச்சுக்காங்க ஏன்னா அவங்களுக்கான ஒரு விலை வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரமாக வெயிட் பண்ணி பாருங்கள் வாழைக்குலைக்கு முன்னாலேயே வந்து நிற்கிறாங்க இங்கே பகுதிகளில் பாருங்கள் உள்ளால வந்து இந்த வாழைக்குலைகள்லாம் வந்து இவ்வளோ பேர் ஏற்றி கொண்டு நிற்கிறாங்கன்னு பாருங்கள் வானம் வந்து ஃபுல் ஆகிட்டு அந்தளவுக்கு வந்து ஏற்றி வச்சுக்காங்க இஞ்சால அங்கே அதில் இதெல்லாம் எங்கே போகுதுண்ணா திருவண்ணாமலையா ரைட் ரைட்டு இந்த வானம் வந்து திருவண்ணாமலைக்கு போதும் பாருங்கள் வாழைக்குலையெல்லாம் அவ்வளோ ஏற்றி கொண்டு திருவண்ணாமலைக்கு போதும் தமிழருக்கும் போகும்ண்ணே தமிழ்லாம் போகும்ண்ணே திருவண்ணாமலை கூட போகிறது அப்படியா முல்லைத்தீவு திருவண்ணாமலையா ரைட் ரைட் ரைட்டு இது உங்களோட வேணுமா ரைட் ரைட் ரைட்டு நீங்கள் லோட் பண்ணிக்கிட்டு போகிறதா விலையால விலையோ மலிவோ விலையே கதலி தான் விலை குறைவேண்ணே ரைட் 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 ரைட்
ஐயாலாம் வித்துட்டு போகிறார். இதுலேயும் புல் வந்து லோடு ஏற்றிட்டாங்க. இந்த வாழை எங்கே போகுது ஐயா? வாழைக்குள்ள எங்கே போகுது? கோப்பை. ஆ ரைட் ரைட் ரைட். நீங்களே ஏற்றுறீங்களா இல்லாடி கம்மியா? ரைட் ரைட். எவ்வளோ போகுது இன்னைக்கு? 70 மட்டும். என்ன இதர கதலி? ஓ இது கதலி தானே? எவ்வளோ 70 ரூபா போதா? நல்ல உலையில் விலையாக போகுது என்ன? ரைட். இல்லை ஆக சின்ன குலைன்னு சொல்லிச்சுன்னா விலை குறைவு என்ன? பிஞ்சு குழியால் அப்படி என்ன? ரைட் 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 ரைட். ஓகே ஓகே ஓகே. இப்படித்தான் வந்து நிலவரம் போகுது. இங்கே ஒவ்வொரு டைம் வந்து வாங்கி கொண்டு வந்து இல்லை வாகனங்களில் லோட் பண்ணுறாங்க. லோட் பண்ணி ஒரு இடங்களுக்கு போகுது. திருவண்ணாமலை, முல்லைத்தீவு இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து போகுது. இங்கே எல்லாம் ஒரு வியாபாரி மாதிரி வாங்கி வைக்கிற அந்த குளியல் பாருங்கள். பாருங்க ஐயா அப்படி கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வராங்க. எங்கேருந்து வருது? எங்கேருந்து? ஆ அச்சலேருந்து வரீங்க? ரைட் 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 ரைட். பாருங்க பாருங்க தோல் அடிச்சுன்னு வரும் ஐயா. வாரியல் சிறுப்பட்டிலேருந்து வர ஐயா. பாருங்க என்ன வாழைக்குள்ள வித்தாச்சா? வித்தாச்சா வாழைக்குள்ள? ஓகே காலை வந்து பார்த்துருப்பீங்கள். நீர்வேலி வாழைக்குலை சந்தையினுடைய நிலவரம் வந்து பார்த்துருந்தோம். என்ன மாதிரி வியாபாரிமார் வந்து தோட்டத்திலேருந்து எப்படி இந்த வாழைக்குலை எல்லாம் வந்து இங்கே கொண்டு வராங்க, எப்படி விற்பனை செய்கிறாங்க, அந்த விலைகள் எல்லாம் வந்து எப்படி இதுன்றாங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்துருந்தோம். இப்போ அதிகமாக இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்குலைகள விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கதலி வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா 65 ரூபா. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சின்ன குலைகள் பிஞ்சு குலைகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் 20 ரூபா 30 ரூபா. சில வியாபாரி அந்த வாழைக்குலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில் படாமல் அப்படியே இருக்குது. அந்த வாழைக்குலைகளுக்கு முன்னாலேயே வந்து அப்படியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விலை வந்து கிடைக்கும் நிற்பாங்க. அப்படி இல்லை ஒரு கடத்துக்கு மேலே வந்து யாரும் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் கேட்குற விலைக்கை வந்து கொடுத்துட்டு விளக்கிட்டுருவாங்க. அப்படித்தான் வந்து நடக்கும். சில பேர் வந்து வாழைக்குலையை திருப்பி வீட்டையே கொண்டு வருவாங்க. அந்த நிலைமைக்கு வந்து இருப்பாங்க. இப்போ ஒரு வாழைக்குலையை கொண்டு வந்துட்டு 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி சின்ன சின்ன குலை எல்லாம் வந்து 100 200 ரூபாய்க்கும் வந்து கொடுத்துட்டு போவாங்க. இப்படித்தான் வந்து இந்த சந்தை நிலவரம் இருக்குது. நேரடி காட்சிகள் ஆக்கள் வந்து நல்ல குலைன்னு சொல்லி சொன்னால் நேரில் வந்து உடனே வாழைக்குலை வந்து சந்தைக்கு உள்ள விலைகளே வந்து உடனே கேட்பாங்க. 100 ரூபா 120 ரூபா 50 ரூபா 60 ரூபான்னு சொல்லி நல்ல விலை வந்து கேட்பாங்க. ஏன்னா அந்த வாழைக்குலையை வந்து நல்ல தரமாக இருந்துச்சு வச்சு, நல்ல பெரிய குலை நல்ல தரமாக இருந்துச்சு வச்சுன்னு நல்ல விலைக்கு வந்து விற்பாங்க. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா விலைகள் வந்து குறைவாக தான் போகும். பட் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் எல்லாம் வந்து 250 ரூபா இதில் வந்து 250 ரூபா முந்தன் மாதிரி 100 ரூபா 120 ரூபா இந்த மாதிரியான விலைகள்லாம் வந்து போய்கொண்டு இருக்குது. மற்றது இதில் குலையும் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா இந்த மாதிரியான விலைகள்லாம் வந்து போகுது என்றதை வந்து சொல்லிக்கொண்டு இந்த நேரடி காட்சி வந்து பார்த்துப்பீங்க. உண்மையிலேயே வந்து அதிகாலையில் நிறைய வியாபாரிமார் வந்து இந்த வியாபாரங்களில் வந்து நிற்கலாம். பார்க்க அவ்வளோ அழகான ஒரு காட்சியாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை வந்து குமரில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு அழகான ஒரு காணொளி வாயிலாக சந்திப்போம். ஓகே பாய்.